வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கசிகல பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காத்திதேவகல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்பணம் சரணம் கஷதியோகரி தவதிரு கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிறுபம் வேதேஸ்வரி நரஹரி பாபாஜி திருடியப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓமைம் சௌனபைராய்ஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிறுபம் வேரவைரவம் திருடியப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவதா योग से कारणम से विष्णु माया जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः। जयंती मंगला मंत्रकारी भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि स्वाहा सदा नमस्ते महादेवी से विद्महे विष्णुमूर्ति धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम सुवर्णध्वजा विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्। இன்னைக்கு தேதி வந்து 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2 திங்கட்கிழமை. அது சோமவாரம் சொல்லுவாங்க, மங்களவாரம் சொல்லப்பட. செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், திங்கட்கிழமை சோமவாரம். நல்ல வாரம் இன்னைக்கு எல்லோரும் வந்து ஆதிசிவ காலபைரவருக்கு அம்சமான சிவலிங்க சுவாமியை வைத்து வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, எளிய முறையில் ஹோமங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சதஸ் வந்து 134வது சதஸ். போன வாட்டி நான் வந்து சிம்ம ராசியை பற்றி நாங்கள் பேசியிருந்தேன். சிம்ம ராசி இந்த பரபவ வருஷம் எப்படி இருக்கும்ட்டு, அதாவது 2026 4ஆம் மாதத்தில் அடுத்த வருஷம் 2027 4ஆம் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். இது வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க. கோச்சார பலன் வந்து ஒரு 120% தான் வேலை செய்யும். அவங்க தனிப்பட்ட முறை ஜாதகம் தான் அவங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். ரொம்ப முக்கியம். அவங்க தனிப்பட்ட முறை ஜாதகம் ஒன்று இருக்குது. அதை அவங்க நம்பிக்கையான குருமார்களை பார்த்து நீங்கள் என்ன தசாபத்திகளோ அது கூட என்ன பரிகாரம், என்ன முடிந்தால் என்னோடய அட்வைஸ், என்னோடய கருத்து என்னென்னா, ஹோமங்கள் எளிய முறையில் செய்யுங்க. எல்லா குருக்களும் இரும்பு வச்சு கூட செய்வாங்க, எளிய முறையில் கூட செய்யுங்க. ஏன்னா ஒரு திசைக்கும் ஒரு புத்திக்கும் ஒரு பலன் உண்டு. ஒரு திசை புத்தி எனக்கு முதல் துல்லியம் எடுத்து வைத்து ராசிப்படி நம்ம இந்த ஆண்டு கடக செஞ்சாரம் எப்படி, அது பேர் கோச்சார பலன் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும். ஆனால் காலச்சக்கராதிபதி காலபைரவ வழிபாடு எல்லாருமே கண்டிப்பாக கடைசியாக எல்லா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு கடைசியாக காலபைரவ வழிபாடு நீங்கள் செய்யும் போது இந்த கோச்சார பலனும் சரி ஜாதக பலன் உள்ள தோஷங்கள் நம்மளுக்கு பெரிய அளவு பாதிக்காமல் சிறிய அளவு நம்மளுக்கு பாதிக்கும். நான் சொல்லியிருந்தேன் போன வாட்டி வந்து என்னோடய பழைய ஆடியோலாம் பாருங்கள், சொல்லியிருந்தேன் அரசியலில் பூலோக ஜாதகத்தில் அரசியலில் வந்து இளம் அரசியல்வாதி பதவி மேற்கொள்வார் சொல்லியிருந்தேன். பேர்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் ஜாதக கட்டங்களில் என்ன இருக்குதோ அதான் சொல்ல முடியும். அதாவது கவிகள் தானே, ஒரு குத்து மதிப்பாக கவிகள் பாடி அது விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆண்டு வந்து இப்படி இருக்கும் சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். பாதிப்பு உண்டு. எல்லா ஆண்டுலேயும் பாதிப்பு இருக்கும், நல்லதும் இருக்கும். சில ஆண்டுகளில் வந்து பாதிப்பு கூட இருக்கும், சில ஆண்டுகள் பாதிப்பு குறைவாக இருக்கும். இதுதான் வித்தியாசம், இது ஒன்றுமே இல்லை. எப்பயுமே அது அப்படி தான். அப்போ இந்த ஆண்டு வந்து நான் போன வாட்டி நான் வந்து விஸ்வாச வருடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அது முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். பரபவ வருஷம் பிறந்துடுது. 60 ஆண்டில் வந்து ஆண்டு தான் பரபவ வருஷம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வருஷம் அது 60 வருஷத்தில் வருஷம். இது இந்த 60 வருஷத்தில் வந்து எப்பயுமே வந்து இந்த பரபவ வருஷத்தில் வந்து குருவான் உச்சம் பெறுவார். இதெல்லாம் இது எப்படி சிறப்பு. கடகராசியில் இது ஜோதிட குருமார்கள்லாம் தெரியும். கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் எப்பயுமே பரபவ வருஷத்தில். இந்த ஆண்டு வந்து 5ஆம் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாள் இது வரணும். இந்த 21ஆம் தேதி பிறந்தால் தான் குரு பகவான் மிதுன ராசி விட்டு கடகராசிக்கு வந்த பிறகு தான் பூலோகமே அமைதி கொள்ளும். பூமி வந்து அமைதி கொள்ளும். கொஞ்சம் வைரஸ் இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் அரசாங்கம் நம்ம நல்ல ஒரு தெரிவிப்பட்டு அது கூட மருந்து மாத்திரைலாம் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொரோனா காலம் 2019 20 மாதிரி வராது. அப்படி சின்ன நோய்கள் இருந்தாலும் அது தகுந்த மாதிரி நம்ம அரசாங்கம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஆண்டவன் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதுதான் விசேஷம். ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து இது வந்து 134வது சதஸ் ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி காலபைரவருடைய ஆன்மீக தகவல். ரெண்டாவது ஒரு குருக்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தா, அதாவது இந்த அகோரா மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் நான் சொல்லியிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஓம் அஷ்டவாசினி வித்மஹே கோர தமிஷ்டாய தீமஹே தன்னோ அகோர பிரஜோதியார். இது வந்து சிறுபீஸ்வர குடும்பவாசிகள் தயவுசெய்து சொல்லாதீங்க. இது ஆலய குருமார்கள், தீட்சை பெற்ற குருமார்கள், சன்னியாசிகள், யோகிகள், தபசிகள், இவங்க தான் வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அதாவது அகோரா காயத்ரி மந்திரம். ஓம் அஷ்டவாசினி வித்மஹே கோர தமிஷ்டாய தீமஹே தன்னோ அகோர பிரஜோதியாது.
அதே மாதிரி இந்த கர்ண பைரவ மந்திரம் மட்டும் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன். ஓம் கிரீம் ஹே கர்ண வித்தே மம கிரகம் மம கர்ண வாரம் அணு புரவிஷ்ய அதீத அநாகாத வர்த்தமானம் மம கர்ண வத சுவாகா. அதுக்கு இந்த மாதிரி உபாசனை பெற்றவங்கன்னா வந்து மந்திரம் சொல்லக்கூடாது தான். இப்போ நான் வந்து புவனேஸ்வர உபாசகர், நான் வந்து இந்த மந்திரங்கள்லாம் வாயால் சொல்லக்கூடாது தான். ஆனால் இருந்தாலும் நான் சொல்லலை, நான் விளக்கலாம், மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் விளக்கறால தான் அடுத்து நடக்க போது எல்லாம் தெரியுது, அதுக்குள்ளே பரிகாரங்கள் செய்கிறாங்க. நான் எதுவுமே சொல்லலாம் இப்படி கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, பாதிப்பு வந்தால் நான் அதை ஹோமங்கள் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கிறேன், அப்படின்னு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது வந்து கன்னிராசி பலனை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறேன். அதாவது கன்னிராசி என்பது வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். அதாவது உத்திர நட்சத்திரம் 2வது பாதம், உத்திர நட்சத்திரம் 3வது பாதம், உத்திர நட்சத்திரம் 4வது பாதம். அப்புறம் அஸ்த நட்சத்திரம் 4 பாதம் அங்கம் தான் இருக்கும். அடுத்தது சித்திர நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம். அப்போ மொத்தம் ஒரு ராசியில் வந்து 9 பாதம் இருக்கும். இப்போ உத்திர நட்சத்திர பைரவர் வந்து குலதெய்வ பைரவர் வந்து ஜடா மண்டல பைரவர். அஸ்த நட்சத்திர குலதெய்வம் வந்து யோக பைரவர், திருப்பத்தூர் இருக்கார், மதுரையிலேருந்து கிட்ட தான் திருப்பத்தூர் யோக பைரவர். சித்திர நட்சத்திரத்தில் உள்ள தருமபுரியில் உள்ள சக்கர பைரவர், இவங்களாம் வந்து அந்தந்த நட்சத்திரத்தில் உள்ள கால பைரவர் அம்சம் பெற்ற குலதெய்வங்கள், நட்சத்திர குலதெய்வங்கள். கண்டிப்பாக ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியான பைரவரை கண்டிப்பாக எல்லாரும் நினைக்கணும், கும்பிடணும். நினச்சி அருகில் உள்ள கால பைரவர் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும். அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நட்சத்திர பைரவர் விட்டுறாதீங்க, நட்சத்திர பைரவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், உத்திர நட்சத்திரத்துடைய பைரவர் வந்து ஜடா மண்டல பைரவர். அஸ்த நட்சத்திர பைரவர் வந்து யோக பைரவர், திருப்பூத்தில் இருக்கார். ரொம்ப அவர் தான் வந்து இந்தியாவிலே மிக மிக பழமையான பைரவர்னா அவர் தான் யோக வடிவத்தில் உட்கார, கையில் சிவலிங்கம் பிடிச்சிருப்பார், யோக வடிவில் உட்காந்துருப்பார், பத்மாசனம் போட்டு யோக நிஷ்டில் இருப்பார். அது கண்டிப்பாக யோக பைரவி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. யோக பைரவி தரிசனம் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல பலன். நான் பார்த்துருக்கேன், நான் யோக பைரவி கோயிலில் போய் யாகமே பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்குள்ள குருமார்களை வைத்து நான் என்னோட ஃபேஸ்புக்கில் பாருங்களேன், ஐடியில் போய் பாருங்களேன். நான் 2024 போன வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு போன வருஷம் யோக பைரவ கோயிலுக்கு போயிட்டு யாகம் பண்ணிட்டு வந்தால் நம்ம பக்தர்கள் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வந்து ராசி பலனுக்கு வருவோம். இந்த ஆண்டு கன்னி ராசிக்கு வந்து சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை யோகத்தில் வந்து அமர போகிறார். இன்னும் அமரில் 21ஆம் தேதிக்கு பிறகு தான் கடகராசிக்கு குரு பகவான் வந்த பிறகு கன்னிராசிக்கு மிக மிக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். லாபஸ்தானம் சொல்லுவோம், லாபம் பெற வேண்டிய ஒரு ராசி சொன்னால் இந்த ஆண்டு கன்னிராசி ஒரு ராசியை சேர்த்துக்கலாம். எப்படி சொன்னால் நல்ல ஒரு தொழில் மாற்றம் வரும், வருமானங்கள் கொஞ்சம் பெருகும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதோ அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க, எவ்வளோ நகை இருக்குதோ கேட்க மாட்டாங்க, எவ்வளோ காடு வீடு, உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னா கேட்பாங்க. அதுதான் சொத்து. அந்த காலத்தில் வந்து அதுதான் சொத்து. அப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாம் 2 பிள்ளை நிப்பாட்டிக்கிறாங்க. காரணம் விலைவாசி, படிப்பு, செலவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் 30 ஆண்டு கழிச்சு பாருங்கள், நம்ம சமுதாயம் அப்படியே குறையும். முதல் 10 பிள்ளை, அப்புறம் 9 பிள்ளை, அப்புறம் 5 பிள்ளை, இப்போ வந்து 2 பிள்ளை, அடுத்த ஒரு பிள்ளையோட போயிடுவாங்க போல். எப்படி அடுத்த 30 ஆண்டு கழிச்சு நம்ம சமுதாயம் வளரும் நீங்கள் சொல்லுங்கள்? தலைச்சா தான் எல்லாரும் எப்படி தலைச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணுறது? சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு கன்னிராசி வந்து மிகப்பெரிய நல்ல ராசியாக அமைகிறது. ஏன் காரணம்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அப்போ அவங்களுக்கு வந்து வீடு அமையும், வயசுக்கு தகுந்த மாதிரி யோகத்தை கொடுப்பார். இப்போ சிறு குழந்தைகளாக இருந்தால் படிப்பு, கல்வி, ஞானம் சிறப்பு இருக்கும். 30 வயதுக்கு பிறகு இருந்தால் வருமானங்கள், நல்ல ஒரு யோகங்கள், வீடு வாங்குவது, காடி வாங்குவது, நிலம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த 30 வயதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மனக்குறை இருந்தால் தீர்க்கும். அவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏதோ மனக்குறைக்கோ அது வந்து நிவர்த்தி ஆகும். அப்போ கன்னிராசிக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்ல பலன் அமைய ரொம்ப மிக வாய்ப்பு உண்டு. ஆனால் பொதுவாக வந்து அதிர்ஷ்ட யோகங்கள் பெற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களாம் வந்து இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க சொன்னால், யாகங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க சொன்னால், அது நல்ல பலன் கண்டிப்பாக நான் பார்ப்பாங்க. அதனால் குரு பகவான் இந்த ஆண்டு வந்து கன்னிராசிக்கு சில யோக பலன் கொடுப்பார். குறிப்பாக வந்து
வெற்றி ஸ்தானம். எப்படின்னா சில ஆதாயங்கள், சில வெற்றிகள், பழைய கடன்கள் அடைப்படும். அதாவது எப்படின்னா நினைத்த காரியங்கள், ரொம்ப நாள் தடங்களாக இருந்த காரியங்கள் நிறைவேறும். சில பேர் தொழிலில் கண்டிப்பாக யோகம் வரும். நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது அடுத்தது சில அப்பா அம்மாவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்குடைய தாய் தந்தையர்களுக்கு சில ஆதாயங்கள் பெற வாய்ப்பு மிக மிக அதிகம். இதெல்லாம் 21ஆம் தேதி 5ஆம் மாதம் பிறகு குரு பகவான் மாறின பிறகு தான் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது சனி பகவான் பலனை பற்றி பார்ப்போம். சனி பகவான் பலன் கண்டிப்பாக அதிருஷ்டம சனி காலம் சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் குரு வீட்டில் இருப்பதால் ரொம்ப ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்கும்னா அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வீட்டுகளுக்கு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு நடக்கும். கூட்டாளிகளால் சில சில மாற்றங்கள் கொஞ்சம் வரும். ஆனால் அது கெட்ட பலனாக இல்லை. சில கசப்பான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு ஒன்று சனி பகவான் மூலியமாக. அதுக்கு என்ன பரிகாரம் அடிக்க சொல்வேன், குரோதான பைரவர் மந்திரத்தை கண்டிப்பாக எல்லாரும் கற்றுட்டு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த டைமில் போயிட்டு கால பைரவ சன்னிதானத்தில் கண்டிப்பாக இப்போ எல்லா கோயிலையும் பைரவ வச்சுருக்காங்க. எல்லா கோயிலையும் பைரவ வச்சுருக்காங்க. இப்போ பைரவ கோயிலுக்கு போயிட்டு சன்னிதானத்தில் ஒரு பாவக்காய் விளக்கம், ஒரு பூசணிக்காய் விளக்கம் ஏற்றுங்க. ஆனால் சில பேர் கேட்டாங்க, பாவக்காய் விளக்குலாம் ஏற்றலாமா ஐயா கசப்புன்ட்டு. அது பெரிய ஒரு ஜோதிட வித்வான் அவர் வாயாலே சொன்னார், அகத்திக்கீரியால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண கடன் தீரும். அது கசப்பு தான். அதை எழுதியிருக்காங்க. கசப்பான பாவக்காய் விளக்கு ஏற்றக்கூடாதா சொல்லுங்கள்? அது நம்ம ஒரு மனிதனுக்கு சொல்லி ஒரு பரிகாரத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு அவநம்பிக்கையும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணுறாங்க பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம். அவர் வாயாலே நான் பேசல விரும்பல, அவர் வாயாலே அகத்திக்கரியார அபிஷேகமும் அகத்திக்கரியால் அர்ச்சனையும் பண்ணால் கடன் அடைப்படும். அது உண்மைதான். அகத்திக்கரியால் எந்த ஒரு சாமிக்கும், அது விநாயகருக்காக இருந்தாலும் சரி, அம்பாளுக்காக இருந்தாலும் சரி, பைரவருக்கு இருந்தாலும் சரி, அது அர்ச்சனை பண்ணால். ஆனால் இது குருமார்களை பொறுத்து. ஐயோ அகத்திக்கரியை போய் கையில் கொடுத்து அர்ச்சனை பண்ணால், ஐயோ கசப்பை கொடுத்துறீங்களே என்ன கஷ்டம் வரப்போன்னு குருக்களை பயமுறுத்திட்டு வசதி. அறியாத குருக்கள் தான், தெரிஞ்ச குருக்களை பேச மாட்டாங்க, அறியாத குருக்கள் தான் பேசுவாங்க. இப்போ பைரவருக்கு அகத்திக்கரியால் அர்ச்சனையும் அபிஷேகம் உண்டு. அது சில பழைய கிரந்த புக்கில் இருக்குது, மாந்திரிக புக்கில் உண்டு. ஆனால் அதை யாரும் வெளிப்படுத்தலை, சொல்லலை, யாருக்கும் தெரியல. அதனால் தப்புன்னு ஆக முடியுமா? அது தப்பாக ஆகாதே. தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்கள் பைரவருக்கு பாவக்கால விளக்கு ஏற்றலாம். ஆனால் அது திருப்பி சொல்கிறேன், ஆலய குருமார்கள் நீங்கள் அனுமதி வாங்கி தான் செய்யணும். ஆலய குருமார்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்காமல் அவர்கிட்ட ஐயா இந்த கோயிலில் பாவக்கால விளக்கு ஏற்றலாமா பைரவருக்கு, இல்லை பூசணிக்கால விளக்கு ஏற்றுங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பகவானால் வர பாதிப்புகள் ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக தான் வரும். ஒன்றும் பயந்துடாதீங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஆனால் இந்த ஆண்டு ஆதாயம் நல்ல பெற வேண்டிய ஒரு ஆதாயம் ராசி சொன்னால் அது ஒருவது கன்னிராசி தான். அப்போ கன்னிராசிக்காரங்க தொழிலில் கொஞ்சம் கூட்டு தொழில் செய்தால், நண்பர்கள் மூலிமா சில கூட்டு தொழில்கள் செய்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். அதாவது ஆண்டவன் சில பேர் நினைக்கிறாங்க நம்மளுக்கு சோதனை வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சோதனை வந்தால் தான் அவங்க பின்னால் சாதனை பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அது காரணம் என்ன, அவங்க கர்மா விலகுன்னு தானே அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு நோய் ஐயா நோய் நினைக்கிறாங்க. ஆனால் நோய் வந்துட்டு போனால் தான் நம்ம கர்மாக்கள் விலகும். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமிக்கு கையில் கேன்சர் வந்துடும். தாய் அம்பாள் ஜெகன்மாதா புவனேஸ்வரியான காளி அம்சமான மகாகாளி கேட்பாங்க, உன்னோட கேன்சர் நான் குணப்படுத்திடுவான்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், தாயே இது என்னோட கர்மா, இந்த ஜென்மத்தில் நான் குணமாயிட்டேன், அடுத்த ஜென்மத்துக்கு எனக்கு தொடருமே, என்னோட கர்மா நான் தானே நிவர்த்தி பண்ணணும் தாயின்னு சொல்லும் போது, சரி ஒரு வரமாவது கேளுன்னு கேட்பாங்க. இந்த கையில் தான் கேன்சர் வந்தது, இந்த கை உங்களுக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு தெம்பு வரணும், நான் பூஜை பண்ணுற அளவுக்கு உனக்கு அபிஷேகம் பண்ணணும் தாயே, உனக்கு அலங்காரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அதுக்காவது இந்த கை எனக்கு வேலை செய்யணும் தாயின்னு கேட்கும்போது அம்பாள் ஸ்டிச்சுட்டு சரி பரவாயில்ல சுத்தமாக குணப்படுத்திட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்போ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், எந்த ஒரு நன்மை வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். கஷ்டம் வரக்கூடாது, நன்மை ஒண்டி தான் வரும். அது எப்படி நம்ம வேண்டவே கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுதீனோ பவந்து, எல்லாரும் உலகத்தில் ஜீவித்து சுகமாக நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த பரவ ஆண்டோடைய பலன் படி பார்க்க போனால் கன்னிராசிக்கு மிக மிக நல்ல ஒரு
அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் கன்னிராசி குறிப்பாக பெண்கள் ஆதாயம், சொந்த பிஸ்னஸ், சொந்த வேலை, கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொன்னேன்ல, ராஜமோகினி மந்திரத்தை தயவு செய்து ஜபங்கள் பண்ணுங்க. ஏன்னா இந்த குரு பகவான் மாறின பிறகும் ராகு கேது பகவான் 11ஆம் மாதம் 18ஆம் தேதி நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகராசிக்கு வரும்போது இந்த பெண்களுக்கு ஆதாயங்கள், குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆதாயம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. மதிநுட்ப ராசி என்பது கன்னிராசி மட்டும்தான். அது எப்படின்னா மந்திரி சொல்லுவாங்க இல்லையா, மந்திரினா அறிவு திறன் உள்ள, அறிவு நுணுக்கங்கள் தெரிஞ்ச ராசினா அது கன்னிராசி நம்ம ஏற்றுக்கலாம். ரொம்ப அக்கௌண்டர் வேலை செய்வாங்க, ரொம்ப கணக்கு வேலை செய்வாங்க, இந்த கம்ப்யூட்டர் லைன்ஸ் வேலை செய்கிறது, மதிநுட்ப வேலைகள், இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க கொண்டு. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அவங்க தான். ஜோதிடத்தில் நல்ல புலமை பெற ராசியும் இந்த கன்னியும் இந்த மிதனத்துக்கு உண்டு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களாம் எப்படி சொன்னால் மதிநுட்பம் ரொம்ப இருக்கும், அவங்களுக்கு திறமையாக ரொம்ப இருக்கும். ஆனால் ஜாதக தோஷங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் குறையும். இப்போ ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருந்துச்சுன்னா, முக்கியமாக இந்த மாத்திரை பித்திரு தோஷம் இருக்கக்கூடாது, முன்னோர்கள் தோஷம் இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாத்துக்கும், தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு முன்னோர்களுக்கு திலாயாகம் பண்ணுங்க. சின்னாயாக சில குருக்கள் கல் கட்டி செய்ய மாட்டாங்க, இரும்பு வச்சு பரவாயில்ல, இரும்பு வச்சு செய்யட்டும், சின்ன சிட்டு உருண்டை சஸ்துக்கு எள்ளு உருண்டை செஞ்சு யாகாவட்டி பண்ணுங்க, எல்லாரும் செய்யுங்க. இப்போ என்னோட குரூப்பில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த மூல மந்திரத்துலேருந்து காயத்ரி எல்லாம் சொல்லி கொடுத்து சொந்தமாக எல்லாரும் அவங்க முன்னோர்களா யாகம் செய்கிறாங்க. தர்ப்பணம் சிராத்தம் மாதத்துக்கு 1 முறை 2 முறை 3 முறை செய்கிறாங்க. திலாயாகம் வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பாக எல்லாம் செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பித்ரு தோஷம் தான் ஒரு மனிதனுடைய யோகத்தை அடிக்குது. ரொம்ப நான் பார்த்துருக்கேன், யோகத்தை ரொம்ப பிளாக் பண்ணுது. நான் பரிகார காண்டம், ஜோதிடத்துக்கு இன்னொரு பேர் பரிகார காண்டம் தான். வேதத்துலேருந்து ஒரு அங்கம் தான் ஜோதிடம். ஜோதிடம் மட்டுமே உண்டு, பரிகாரம் இல்லை. ஏமாத்துறாங்க, போய் சொல்கிறேன். நீ மற்றவட்ட போய் செஞ்சு தான் அவங்க ஏமாத்துறாங்க. சொந்தமாக கற்று சொந்தமாக செய்யுங்களேன் யாகம். இப்போ என் குரூப்பில் உள்ளவங்க எல்லா பெண்களும் காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், யாகங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க சொந்தமாக நீங்கள் செய்யுங்களேன், செய்து பாருங்களேன் பலன். எப்படி வேதங்கள் பொய்யாகும், எழுதி வச்ச சாஸ்திரங்கள்லாம் பொய்யாயிடுமா? இல்லையே. நம்ம அதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, சொல்லி நம்மளுக்கு செய்யலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கன்னிராசிக்காரவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு சனி பகவானால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் குடும்பத்தை சில கசப்பாடு சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு, அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக போய் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி நான் சொல்லுவேன். 2வது 11ஆம் மாதம் ராகு கேது மாறின பிறகு, 11ஆம் மாதம் கேது பகவானும் ராகு பகவானும் ராசி இடம் மாறின பிறகு கன்னிராசிக்கு ஆன்மீக நாட்டங்கள் ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஆன்மீக நாட்டம் எப்படின்னா, போய் வழிபாடு செய்வது, இறைவனை ஆராய்ச்சி பண்ணுறது, இறைவனை மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணி அதை சிறப்பு பார்ப்பது, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் மாதம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நன்மை நடக்கும். கண்டிப்பாக நன்மை நடக்கும். ஆனால் அடிக்கடி சொல்வேன், இந்த பரிகார காண்டத்தில் பைரவுக்கு முழு பாக்கு, அது கொட்டை பாக்கு சொல்லுவாங்க இல்லையா, செதுக்காத பாக்கு, அந்த பாக்கை சோப்பு மல்லு துணியில் மாலை மாதிரி கட்டி பைரவருக்கு செலுத்துங்க. செலுத்தி ஒரு விளக்கு, பழங்களில் விளக்கு ஏற்றுங்க. பூசணிக்காய், தேங்காய், இந்த மாதிரி ஒரு மிளகு கட்டி வசதிக்கு ஏற்ற மாதிரி பழங்களில் நீங்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும். ஆனால் இருந்தாலும் பரபவ ஆண்டு கணக்குப்படி, இந்த ஆண்டு கணக்குப்படி கன்னிராசிக்கு நல்ல ஆதாயங்கள் நிறைய உண்டு. ஆதாயங்கள் நிறைய வரும்போது தர்மம் செய்யுங்க. கண்டிப்பாக தர்மம் செய்யணும். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆதாயங்கள் வந்த பிறகு வசதிக்கு ஏற்ற மாதிரி தாய், தந்தை, குரு, உங்கள் 3 பேர்த்துக்கு தர்மம் செய்யுங்க. நல்ல குருமார்களுக்கு ஒரு சப்பாத் வாங்கி கொடுங்க, பெரிய தர்மம். வயசான குருமார்கள், உங்களை வாழ வைத்த குருமார், உங்களுக்கு வழிகாட்டி குருமார், அவருக்கு 60 வயசு ஆகும்போது அவருக்கு பாத பூஜை பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். தாய் தந்தையர்களுக்கு பாத பூஜை பண்ணுங்க. அவங்க தான் கடவுள். அதான் மாதா, ஒரு குழந்தைக்கு மாதா கடவுள், பிதா 2வது கடவுள், 3வது குரு 3வது கடவுள். இவங்க 3 பேர் ஆசீர்வாதம் கிடைத்தாதான் இறைவனை சந்திக்க முடியும். அதே மாதிரி பிரம்மதேவனை கும்பிடாம விஷ்ணு பகவான் வரம் கொடுக்க மாட்டார்.
விஷ்ணு பகவானை கும்பிடாம ருத்ரமூர்த்தியான கால பைரவர் வரம் கொடுக்க மாட்டார். மும்மூர்த்தி சுரூபமான மும்மூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அடிக்கடி நான் சொல்வேன், இந்த வழிபாடு என்பது கற்றுக்குங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், பலன் கிடைச்சா தொடங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பொய் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன். நான் பூலோக ஜாதகம் சொன்ன நடந்துட்டு தான் இருக்குதுல்ல. கடலில் பிரச்சனை வரும், எண்ணெயில் பிரச்சனை வரும், எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் வந்துருக்குது. ஆனால் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப நல்லா. என்ன ஒன்று, 12ஆம் மாதம் பூலோக ஜாதகப்படி கொஞ்சம் லேசாக வெள்ளங்கள் மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் தண்ணி பெருகும், தண்ணி கொஞ்சம் கூடும், தண்ணி கொஞ்சம் பெருகும். வெள்ளமே ஏறாத இடத்துல வெள்ளம் வரும். ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்கள். பூலோகம் சொன்னால் நான் பொய்ன்னு சொல்லுவேன், நம்பாதீங்க. ஆனால் சொன்னதை நடந்துட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரே பரிகாரம், எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க, கடைசியாக பைரவர் செத்துங்க, கால பைரவ வழிபாடு கண்டிப்பாக செத்துங்க. ஆனால் மந்திர ஜபம் நிறையா பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் பகவான் சனீஸ்வர பகவானால் கொஞ்சம் பாதிப்பு இருப்பதால் கபால பைரவரும் இந்திராணி மந்திரத்தையும், கபால பைரவ மந்திரத்தையும் காயத்ரி மந்திரம் தான், இந்திராணி தேவி மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் தான் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஜம் பண்ணோம். கோயில்லையும் இந்த குரோதான பைரவருடைய மந்திரத்தை பாவக்கால விளக்கு, பாவக்காய் எப்படி விளக்குறதுனா படகு மாதிரி வெட்டணும், ஷம்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, படகு மாதிரி வெட்டி அதை விதையை சுத்தம் பண்ணி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கொஞ்சம் மிளகு சோப்பு தூளில் கட்டி எண்ணெய் விட்டு பைரவர் உங்கள் கையை தீப்பெட்டி எடுத்து உங்கள் கையால் தீபம் ஏற்றணும். அதனால் இந்த 2.5 வருஷம் சனி பகவானால் பெரிய பாதிப்பில் சிறிய அளவாக இருக்குது. ஆனால் குரு பகவானால் மிகப்பெரிய ஆதாயம் பெற ராசினா இந்த கன்னிராசிக்காரங்க ஒன்று சேர்த்துக்கணும். ஆனால் கன்னிராசிக்காரங்க எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா, மதிநுட்ப ராசி. அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா ஒரு விஷய சாதனை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ராசி கண்டத்திலே புதன் பகவான் உச்சமும் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீடு கன்னிராசி. இப்போ அந்த கன்னிராசிக்காரங்க மந்திர ஜபங்கள் மட்டும், காயத்ரி மந்திரம், பைரவ காயத்ரி மந்திரம் மட்டும், புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணாங்கன்னா பலன் ரொம்ப அமைதி விதமான பலனை இந்த ஆண்டு கண்டிப்பாக சந்திப்பாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மதசாரமாக உள்ள கடவுளை அவங்க கூப்பிடுங்க. எல்லா கடலும் ஒன்று தான். எந்த கடலும் நீ கெட்டது செய்ய, அவனை இது பண்ணி கஷ்டத்தை கொடு, மக்களை துன்புறுத்து, அப்படி எதுவுமே சொல்லாது. எல்லா கடவுளும் நல்லா படி, அப்பா அம்மா உண்மையாரு, நண்பனுக்கு உண்மையாரு, இருக்கைக்கு உண்மையாரு, யாரையும் குடும்பப்படுத்தாத, உனக்கு முடிஞ்சால் உதவி செய்யலைன்னு ஒதுங்கி போதான் சொல்லுமே தவிர எந்த ஒரு கெட்டதும் எந்த மதச்சாரமும் சொல்லாது. எல்லா கடவுளும் எல்லாரும் நல்லது தான் சொல்லணும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நல்ல பலன் உண்டு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகளும் பூஜைகளும் குறிப்பாக கண்டிப்பாக செய்யணும். ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திலா யாகம் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆண்டு முன்னோர்கள் வழிபாடு ஆன திலா யாகம் குறிப்பாக அஷ்ட நட்சத்திர கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக செய்வது மிக மிக நல்லது. ஏன்னா இந்த 16ஆம் மாதத்துக்கு பிறகு கேது பகவான் கடகத்துக்கு போகிறார். அவர் போகும்போது கன்னியை பார்ப்பார். அப்போ கண்டிப்பாக வயசானவங்க முன்னோர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஆத்மாக்காக நீங்கள் திலாயாகம் செய்வது மிக மிக நல்லது. காசிகால பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி. இது இந்த ஆடியோ 134வது சதஸ் வீடியோ. இந்த ஆடியோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஆண்டு 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் 2027 4ஆம் மாதம் வரைக்கும் உள்ள கன்னி ராசி பலன். ஆனால் இது பொதுவான பலன் தான், யாரும் கண்டோ இது 20% நடக்கும். துல்லியமாக கணிப்பது அவங்க ஜனன ஜாதகம், பிறந்த ஜாதகத்தை அவங்க நம்பிக்கையான குருமார்கள்ட்ட பார்த்து பரிகாரங்கள் செஞ்சீங்க, யாகங்கள் செஞ்சீங்க. கண்டிப்பாக மந்திர ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பரிகாரம் ஜெயிக்கணும்னா 3 விதம். ஒன்று தீபம், எளிய முறையில் விளக்கேற்றுவது. எப்படின்னா நெய் விளக்கு, பழங்களை ஏற்றுவது, மிளகு கட்டி பழங்களை ஏற்றுவது பைரவருக்கு. 2வது மந்திர ஜபம் ரொம்ப முக்கியம். 3வது யாகம், இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 3 ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக எல்லாரும் கைப்பட முன்னோருக்கு தர்ப்பணம், சிராத்தம், திலாயாகம் கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப நல்லது. காசிகால பைரவி, பைரவர் அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருசங்கரி, நமசிவாய, பைரவ சிவம்.